தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்மாதிரியாகவும் சிவபெருமான் போர் புரிந்த 8 அற்புத தலங்களில் ஒன்றாகவும் விளங்கும் திருக்கோயில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே திருவதிகை வீராட்டனேஸ்வரர் கோயில் என்ற பெயரோடு தெய்வீக ஒளி வீசி வருகிறது. மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் என இந்த உலகில் ஆணவத்தோடு அழியும் அத்தனை உயிர்களையும் அடக்கி ஆளும் ஈசனின் வீரத்தை வெளிப்படுத்தும் 3வது ஆலயமாக இக்கோயில் திகழ்ந்து வருகிறது. தாருகாட்சன், கமலாட்சன், வித்யு மாலி எனும் 3 அசுரர்கள் பிரம்மாவிடம் தங்களை யாராலும் வெல்ல முடியாதபடி வரம் பெற்று உலக உயிர்களை மட்டுமல்லாது தேவர்களையும் அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தினர். இந்த 3 அசுரர்களையும் உலகை ஆளும் சிவபெருமான் தன் சிரிப்பொலியால் பஸ்பமாக்கிய தளம்தான் இந்த புனித தலம் என்று வரலாறுகள் புகழ்ந்துரைக்கின்றன. காலங்களை வென்று பல அற்புதமான கலை சிற்பங்களை தன்னுள் தாங்கியிருக்கும் இந்த கோயில் கிழக்கு நோக்கி 7 ராஜகோபுரங்கள், 7 கலசங்கள், 16 கல் மண்டபங்களுடன் பிரம்மாண்டமாய் காட்சி தருகிறது. பல்லவ மன்னர்களால் கட்டிடக்கலையில் புதுமைகள் படைத்து அதில் எண்ணற்ற சிலைகளை வடித்து கட்டப்பட்ட இக்கோயில் சோழ மன்னர்களாலும் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் அருவமாகவும் உருவமாகவும் காட்சி தரும் சிவபெருமானின் கர்ப்பகிரகம் தேர் போல பதுமைகளால் அலங்கரிக்கப்பட்டு நிழல் பூமியில் சாயாதபடி அமைக்கப்பட்டுள்ளது. கோபுர வாயிலில் இருபக்கமும் நாட்டியக்கலையின் 108 தாண்டவ லட்சணங்களை விளக்கும் பெண்களின் அழகிய சிற்பங்கள் வியப்பை ஏற்படுத்துவதோடு திறந்தவெளி முற்றத்தில் தென்பக்கம் சங்கர தீர்த்தமும் வடபக்கம் 5 அடி உயரமுள்ள பத்மாசன கோலத்தில் காணப்படும் புத்தர் சிலையும் உள்ளது. ராஜராஜ சோழன் இக்கோயிலின் கோபுர அழகை கண்டு இதுபோன்ற தஞ்சை பெரிய கோயிலின் கோபுர விமானத்தை அமைத்ததாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. உலகிலேயே முதலில் இறைவனுக்கு தேர் செய்யப்பட்டு தேரோட்டம் நடைபெற்ற கோவிலாக இது கருதப்படுவதோடு முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு சூரத்தேங்காய் உடைக்கும் வழக்கமும் இத்திருக்கோவிலிருந்துதான் உருவானதாக தல வரலாறுகள் தெரிவிக்கின்றன. சமய குரவர்கள் 4வரில் ஒருவரான அப்பர் பெருமான் சூளை நோயால் துன்பட்டிருந்த போது இக்கோயிலில் உள்ள சிவபெருமானை தரிசித்து திருநீற்றை அணிந்து புனித தீர்த்தத்தை அருந்திய போது அவரது வயிற்றுவலி தீர்ந்ததாக தல பெருமைகள் கூறுகின்றன. திருநீற்றின் பெருமைகளை உலகுக்கு உணர்த்திய இக்கோயிலில் இன்றளவும் தீராத வயிறுவலி பிரச்சனையால் வருபவர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கப்பட்டு நலமடைவதாக கூறுகின்றனர். தென்மேற்கு 3 திசைகளை நோக்கி 4 முகங்களும் ஒரு முகம் மேல் நோக்கியும் பல்லவர் காலத்து பஞ்சமுக லிங்கம் கோயிலில் அமையப்பெற்றது ஒரு சிறப்புக்குரிய ஒன்றாகும். திருஞான சம்பந்தருக்கு திருநடன காட்சி அருளியது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவடி அளித்தது, அப்பரின் சூளை நோய் நீக்கியது என எண்ணற்ற அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிய சிவபெருமான் இத்தலத்தில் வருவோருக்கு முன்ஜென்ம பாவங்களை நீக்கி சிறந்த வாழ்வளிப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் நாகமுத்துவுடன் கலைமாமணி நந்தகுமார்.